உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான அமேசான் செலவை குறைக்கும் முயற்சியாகவும் கொரோனா காலத்தில் சேர்க்கப்பட்ட கூடுதல் ஊழியர்கள் நீக்கும் வகையிலும் இந்த பெரும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. அமேசானில் தற்போது 15.5 லட்சம் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அதில் சுமார் 3.5 லட்சம் பேர் கார்ப்பரேட் ஊழியர்கள். இப்போது குறைக்கப்பட உள்ள 30,000 பேர் இந்த பிரிவில் உள்ளவர்களில் சுமார் 10%, அதாவது 2022ஆம் ஆண்டில் சுமார் 27,000 பதவிகளை நீக்கிய பின்னர் இதுதான் அமேசானின் மிகப்பெரிய பணி நீக்க நடவடிக்கை என கருதப்படுகிறது. இந்த பணி நீக்கம் நிறுவனத்தின் மனித வளத்துறை, டிவைசஸ் மற்றும் சர்வீசஸ் பிரிவு, மேலும் அமேசான் வெப் சர்வீசஸ் ஆகியவற்றையும் பாதிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டி ஜாசி நிறுவனத்தின் தேவையற்ற நிர்வாக அடுக்குகளை குறைத்து செயல்திறனை உயர்த்தும் முயற்சியில் தீவிரமாக உள்ளார். அவர் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய ரகசிய குறைதீர்க்கும் முறை மூலம் 1,500க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் 450க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜாசி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த 30,000 பேரை நீக்கும் நடவடிக்கைக்கு அமேசான் இதுவரை எந்த விளக்கமும் வழங்கவில்லை. ராய்ட்டர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கும் நிறுவனம் பதில் அளிக்க மறுத்துள்ளது. அதிகரித்து வரும் AI பயன்பாடு மனிதர்கள் செய்து வரும் வழக்கமான பணிகளை தானியங்கியாக மாற்றுவதால் மேலும் பணி நீக்கங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக ஜாசி கடந்த ஜூன் மாதம் தெரிவித்திருந்தார். ஆய்வாளர்கள் கூறுவது, அமேசான் தற்போது AI வழியாக உற்பத்தி திறன் அதிகரிப்பை அடைந்துள்ளதால் இந்த பணி நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன.